ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு ஆண்டு தேர்வு 2024 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 1.17 இரு விகிதமுறு எண்களின் பெருக்கற்பலன் -2/3 ஆகும். ஓர் எண் 3/7 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இதில் மற்றொரு எண் அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இரு விகிதமுறு எண்களுடைய பெருக்கற்பலன் -2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஓர் எண் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க 3/7. மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மற்றொரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ பெருக்கற்பலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 3/7ஐயும் மற்றொரு எண் எக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -2/3. ஸோ எப்படி எழுதலாம்? 3/7 இன்று எக்ஸ் ஈக்குவல் டு -2/3. ரெண்டு பக்கமும் 3/7உடைய தலைகீழ் என்ன? 7/3. அதால் பெருக்குவோமா? ஃபஸ்ட்டு 3/7 இன்று 7/3 இன்று எக்ஸ் அப்படியே எழுதிக்கிடுவோம். ஈக்குவல் டு 7/3 இன்று -2/3. இப்போது 3 கேன்சல் ஆயிரும், 7 கேன்சல் ஆயிருமா? பேலன்ஸ் என்னது இருக்கும்? எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ஐயும் -2ஐயும் 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -14 இஸ் டிவைடட் பை 3ஐயும் பெருக்குனா 3 9. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? -14/9. மற்றொரு எண் எக்ஸ் என்ன அப்படின்னு கிடச்சிருச்சா? இப்போ இதுக்கு இன்னொரு மாற்று முறையும் இருக்குது. அது என்ன நல்லா கவனிங்க. 3/7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது தலைகிலியாக போகுமா? ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 3/7 அந்த பக்கம் போகும்போது 7/3 அப்படின்னு போகும். ஸோ இப்போவும் பெருக்கிடலாமா? -2ஐயும் 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -14/3ஐயும் பெருக்கினா 3 9. இதில் இந்த முறை ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 3/7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தலைகீழியாக கொண்டு போகணும். தேங்க்யூ.